பாஜகவுக்கு 1000 கோடியை அள்ளி கொடுத்த திமுக ஸ்பான்சர் அதிரவைக்கும் உள்ளடி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வழங்கிய நிறுவனங்களின் லிஸ்ட் வெளியே வந்தால் பாஜகவின் முகத்திரை கிழிந்துவிடும், எத்தனை 1000 கோடிகளை அக்கட்சி அள்ளி குவித்துள்ளது என்பது உலகுக்கு தெரிந்துவிடும் என்று கர்ஜித்துக் கொண்டிருந்தது திமுக. அந்த லிஸ்ட் வெளியான நிலையில் பாஜக வழக்கம் போல் கெத்தாக இருக்க ஓவர் சவுண்ட் விட்ட திமுக எக்கச்சக்கமாக சோகமாக்கி போயுள்ளது. காரணம், தங்களின் அபிமானியான லாட்டரி மார்ட்டின் 1300 கோடிக்கு அதிகமான நிதியை அள்ளி வழங்கியிருக்கிறார் என விவரம் வெளியே வந்துள்ளது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெற்ற அரசியல் கட்சிகள் நன்கொடை வழங்கிய நிறுவனங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இதில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மத்தியில் ஆளும் பாஜக 6000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி பெற்றிருக்கிறது. லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டின் 1300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். 1300 கோடி ரூபாயை எந்தெந்த கட்சிகளுக்கு அவர் வழங்கியிருக்கிறார் என்ற விவரம் இன்னும் வெளியாகவில்லை. ஏனெனில் தேர்தல் பத்திர எண்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த எண்கள் வெளியானால்தான் எந்தெந்த கட்சிகளுக்கு யார் யார் நிதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆகையால் தொழிலதிபர் லாட்டரி மார்டின் எந்தெந்த கட்சிகளுக்கு நிதி வழங்கினார் என்பது தெரியவில்லை. ஆனாலும் அந்த 1300 கோடி ரூபாயில் பாஜகவுக்கு அதிக அளவில் நிதி போயிருக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஏனெனில் தொழில் நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரித்துறை சோதனை என்று மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள், துறைகள் மூலமாக அழுத்தம் கொடுத்து பாஜக நிதி பெற்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். கோவையைச் சேர்ந்த மார்டின் லாட்டரி தொழிலில் கோலூச்சி வருகிறார். அவருக்கு தொடர்புடைய 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் 2019ஆம் ஆண்டு சோதனை நடத்தினர். அப்போது 2009, 2010ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சிக்கிம் மாநில லாட்டரி விதிகளை மீறி 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதும், அந்த வருவாயை 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மாற்றி முதலீடு செய்ததும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் மார்டின் மீதும் அவரது பங்குதாரர் ஜெயமுருகன் என்பவர் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் மார்டின் தொடர்புடைய இடங்களில் பல்வேறு கட்டங்களாக சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 457 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் அசையா சொத்துக்களை முடக்கியது. இத்துடன் சேர்த்து மார்டினுக்கு சொந்தமான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவற்றின் அழுத்தங்களை தொடர்ந்தே இவ்வளவு பெரிய தொகையை அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதியாக லாட்டரி மார்டின் வழங்கியிருக்கிறார் என்பதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக். ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம், மேகா இன்ஜினியரிங், வேதாந்தா உள்ளிட்ட நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகமாக நிதி வழங்கிய நிறுவனங்கள் பட்டியலில் உள்ளன. இவற்றில் அதிகமான நிதியை வழங்கியதில் முதலிடம் வகிப்பது ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம். இது லாட்டரி மார்டினுக்கு சொந்தமான நிறுவனம். கருணாநிதியின் 2006-2011 ஆட்சி காலத்தில்தான் மார்டின் திமுகவுடன் நெருங்கினார். கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டில் அவருக்கு சிறப்பிடமெல்லாம் தரப்பட்டது. அப்போதிலிருந்து திமுகவின் சைலண்ட் நண்பராகவே அவர் தொடர்கிறார். திமுகவின் மிக முக்கிய தேர்தல் ஸ்பான்சர்களில் ஒருவர் என்று பாஜகவால் விமர்சிக்கப்படும் அளவுக்கு நெருக்கமானவர். அப்பேற்பட்டவர் இப்படி பாஜகவுக்கு அள்ளி கொடுத்துள்ள விவகாரம் திமுகவின் தலைமை புள்ளிகளுக்கு பேரதிர்ச்சியை கிளப்பியுள்ளதாம். இருக்காதா பின்னர்?